ஜென்டில்மேன்ற ஒரு நேம் இருக்கு. நீங்க கெடுத்துக்கிறீங்க அதை அடுத்தடுத்து. இப்ப நான் கேட்கிறேன், இவ்வளவு பொங்குறீங்கல்ல, உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்க இந்த நிமிடம் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க மனைவி மீது நீங்க எதுவும் வந்து ஒரு அவதூறு கருத்து நீங்க சொல்லல. ஆனா ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இப்போ உங்க வாழ்க்கையில வந்து ஒட்டிக்கிட்ட ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா கால் கேர்ள்னு போடுறாங்க. நீங்க சொல்லுங்க. 2 பிள்ளைகளை பெற்றிருக்கிறாங்க. 2 பிள்ளைகள் பெற்றவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு பேர் எப்படி இருக்கும்? கால்கள் பெத்த பிள்ளைகள் அவங்க 2 பிள்ளைகளும். நான் கேட்கிறேன், அது தப்பு இல்லையா? அது அப்படி பதிவு பண்ணலாமா? ஏன் அது உங்களுக்கு தப்புன்னு தெரியல? எல்லாமே உங்களுக்கு தப்புன்னு தெரியுதா? அது ஏன் தப்புன்னு தெரியல? எதுக்காக அவங்க வந்து போட்டாங்க? கால்கள்னு எப்படி பதிவு பண்ணலாம்? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. சமூக வலைதளத்தை அப்ப அவங்க நீதிமன்றத்துக்கு போறாங்க, கோர்ட்டுக்கு போறாங்க. எங்களை பத்தி யாரும் அவதூறா கருத்து. நீங்க அவங்க எச்சத்தட்டுல நீங்க சாப்பிடுறீங்க. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆர்த்தியோட எச்சத்தட்டுல நீங்க சாப்பிடுறீங்க. நீங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா அவங்களை வந்து பாத்தீங்கன்னா வந்து மோசமா பதிவு பண்ணுவீங்க? தப்பு இல்லையாம்மா அது? அதெல்லாம் தப்பு. நீங்க நியாயமா பேசணும். ரவிமோகன் வந்து நியாயமா பேசணும். இது தவறு தானே? கால்கால்னு நீங்க பதிவு பண்ணலாமா? உங்களுடைய மனைவி இத்தனை ஆண்டு காலம் உங்களோட வாழ்ந்திருக்கிறாங்க. நீங்களே சொல்றீங்க. நீங்க சொல்லலையே இது வரைக்கும்.